தம்பி வாங்க. எந்த ஊர்? வடக்குப்பட்டி. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இறந்துட்டார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் துக்கம் இருக்க தான் செய்யும். அதை நினச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியுமா? வாங்க. இதான் நம்ம அரண்மனை. இங்கே எல்லாருமே ராஜா தான். இந்த ராஜா வந்து வெயிட்டராக வேலை செய்கிறாரு. ஹாய்ஜி. பேர் பெருமாள். இந்த ராஜா சப்ளையரு. ஹாய். பேர் செம்பட்டி. இவர் டீ மாஸ்டர். இந்த ராஜா பேர் தியாகராஜா. இன்னும் 4 ராஜாக்கள் லோக்கலில் குடும்ப குட்டியமாக இருக்குது. என் பேர் முத்து. பெருமுத்து இல்லை, எஸ்எக்கி முத்து, தோசை மாஸ்டர். நாங்கள்லாம் இவரை சப்ப மாஸ்டர் தான் கூப்பிடுவோம். தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். இந்த பயலுங்களோட சேராது என்ன? உங்களடா போக்கத்தை பயலுங்களா? உங்கள் சங்கதி எனக்கு தெரியாதே. அவர் இங்கே இருந்தா அவர் வீக்னஸை சொல்லி காட்டிடுவோன்னு ஓடுறார். உனக்கு என்னடி வேணும்? உனக்கு என்ன சொல்றியோ அதே எனக்கு சொல்லு. உனக்கு இருக்கான்னு தெரியல, பாப்போம். முருகா, எனக்கு வயசு இருக்கும்போது இந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போயிருந்தாங்கன்னே தெரியலையாப்பா. அதோ அந்த லெஃப்ட் சைடில் பள்ளத்தின புள்ள புதுசு புதுசுன்னு ஒரு புள்ள இருக்கு பாரு. அந்த மாதிரி புள்ள கிடச்சிருந்தா கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பேன். இல்லையே. வரேன்டா. நான் நேற்றே சொல்லலை. மாஸ்க்கு கல்யாணம் ஆகலையா? ஆச்சு. வயசு 55. இனிமேல் எங்கே கல்யாணம் ஆகுறது? கடைசி வரைக்கும் இப்படியே ஏங்கி சாக வேண்டியது தான். முருகா, அங்கே என்ன பேச்சு? போய் முதல்ல க்ளீன் பண்ண போ. வானதி, வானதி அடராடி. என்னாச்சு? காலையில 6 மணிக்கு ட்ரெயின். அதுக்கேண்டி இப்பவே அழற? போற அவசரத்துல அழ மறந்துட்டேனா? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் போட்டு அழு. ஊருக்கு போனா ஃபோன் கூட பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பேசாம உங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வாடின்னு சொன்னா அதுக்கும் பயப்படுற. எங்க அப்பா ரொம்ப நல்லவருடி. அப்ப வாயை மூடிட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. இருந்தாலும் உங்களெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது ஏய் போதுண்டி. அப்ப நான் போய் படுக்கட்டுமா? உனக்குலாம் ஃபீலிங்ஸே இல்லையாடி? இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ வந்த அன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இருக்க போறது 6 மாசம் தான். அதுக்குள்ள எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணுன்னு. நீ கேட்கல. வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு 24 தடவை போகணும். ஆஃபீஸ் போனா டார்கெட், டெட்லைன், ஒரு வாரத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிக்க சொல்லி ஜெயில் வார்டன் மாதிரி டீம் லீடர். ஆஃபீஸ்ல முடிஞ்சாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சு கேப்ல வரும்போது அடுத்த நாள் முடிக்க வேண்டிய வேலை தலைக்குள்ள முழுக்கரண்டிய போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவுல ஹவ்? உங்க அப்பா போன்ல கொடாயிரதுல இருந்து ஆபீஸ் வேலை உன் தலையில முள்கரண்டி விட்டு ஆட்டுற வரைக்கும் எல்லா இம்சையும் நைட்டு 10 மணியோட முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் தாண்டி சிட்டி லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நீ இழுத்து போத்தி தூங்கிட்டு இப்ப ஹவுன்னு கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் இல்ல, நீயே ஏதாவது ஒரு பையனை பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தனா அவனே உன்னை பார்ட்டி பப்புன்னு ஊர் சுத்தி காமிச்சிருப்பான். அதுவும் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை ஒரே வாரத்துல பேக்கப் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. எதுவுமே செய்யாம இருக்க, நீ பேசாம ஊருக்கே போலாம். போலாமா? எங்க?
ஃபோனில் இருக்க நம்பரை டெலிட் பண்ணிட்டேன். என் மைண்டில் இருக்க நம்பரை டெலிட் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி என் மனசில் இருக்கலப்ப சொல்லிடணும். மாறி மாறி டேய் மச்சி என்னடாச்சு? மாப்பிள்ள ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. இதைத்தான் மத்தியானமே சொல்லிட்டியாடா, இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா நீ? என்னால் அவளை மறக்க முடியலடா. எங்கே பார்த்தாலும் அவன் முகமாக தெரியுது. அதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கியா? மச்சி, காதல் தோல்வியோட வழி என்னன்னு எனக்கும் தெரியும். கவலைப்படாதடா. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும், 5-6 தடவைக்கு அப்புறம் அதுவே சரியாயிடும். இல்லைடா, நான் அவளை மறக்கணும்டா. தட் இஸ் த ஸ்பிரிட். மச்சி, லவ் ஃபெயிலியர் ஆனவுடனே காசை கொடுத்து குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கூடாது. அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு என்ன மாதிரி பொறுப்பான நண்பங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். காதல் தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். பாயிண்ட் நம்பர் 1, நாம் லவ் பண்ண பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாலோ, இல்லை இன்னொருத்தனுக்கு ரூட்டு போட்டு நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாலோ, அது அவ்வளோ சுலபமாக நம்ம மனசு ஏற்றுக்காது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அவள் மனசு மாறி நம்மக்கிட்ட திரும்ப வரமாட்டாளான்னு திணுசாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வெறும் கற்பனை தான். நிஜம் என்னன்னா, நம்மளை விட்டு போனவ தான் திரும்ப வரவே மாட்டான். ஒருவேளை அவள் வந்துட்டா? சரி, அதான் வரமாட்டான்னு சொல்கிறலடா. இங்கே பாரு மச்சான், இனிமே வாழ்நாளில் நீ வானதியை சந்திக்கவே போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு உன் மைண்டில் செட் பண்ணு. இப்போ நான் சொல்ல போகிறது 2வது விஷயம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் யாரை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும். அப்படியே என்கிட்ட இல்லை. இந்த வாட்ச் இருக்கே, எனக்கு புரியுது மச்சி. இது அவள் கொடுத்த கிஃப்ட்டு உன்னால் தூக்கி போடவோ இல்லை உடைக்கவோ முடியாது. பரவாயில்லடா, இதை உனக்காக நான் எடுத்துக்கிறேன். நீ கட்டிட்டு இருந்தால் மட்டும் எனக்கு அவனே வராதா? இதை நான் கட்டிக்க போகிறதில்லடா. ஊருக்கு போகிறப்போ தம்பிகிட்ட கொடுத்துடுவேன். இப்போ உன் பிரச்சனை முடிஞ்சா அவ்வளோதான். நான் சொன்ன 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணேன், உன் நிம்மதிக்கு நான் கேரண்டி. சரி மச்சான், நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். மனசில் துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறதோட நீ ஊருக்கு கிளம்புறதாண்டா பெட்ரு. என்ன டேய், இந்த டப்பா கூட இங்கே இருக்கக்கூடாரா? இதை தூக்கி குப்பையில் போட்டுரு. வரவா? பாய்.